இன்றைக்கி நான் வந்து சுண்டக்காய் குழம்பு பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட் வரும். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா சுண்டைக்காயை நம்ம போட்டுக்கலாம். நான் இடிச்சு தான் போட்டிருக்கேன். இடிச்சு போட்டால் தான் அந்த கசப்பெல்லாம் போகும். சுண்டைக்காய் நல்லா வணங்கி வந்துடுச்சு. சிம் பண்ணிவிட்டு இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு சாம்பார் தூள். போட்டதுக்கப்புறமா நல்லா வணங்கிக்கலாம். ரெண்டு தக்காளி நல்லா நறுக்கி இப்போ அரைச்சி வச்சுக்கேன். அதை வணக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே எங்கள் அம்மா என்ன குழம்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அம்மா என்ன குழம்பு? பருப்பும் கீரையும் போட்டு கடைஞ்சி வச்சுக்கிறேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில். அது வந்து சுண்டைக்காய் வந்து என் பசங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. அவங்க அப்பா மட்டும் தான் பிடிக்கும். அதனால் பசங்களுக்காக பருப்பு கீரையை போட்டு குழம்பு செஞ்சிட்ருக்கேன். இப்போ புளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேங்காயும் கொத்தமல்லி தூளையும் அரைச்சி வச்சுக்கிட்டோம், அதை இப்போ சேர்த்திக்கலாம். கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா தண்ணியை சேர்த்திக்கலாம். ஒரு கரண்டி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சோடனே நம்ம சுண்டைக்காய் குழம்பு ரெடி.